ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். அப்படிதான் இருக்கு. மேகத்தூணில் ஆண்டவருக்கு ஏன் கோபம் தெரியுமா? நான் இவ்வளவு இறங்கி வரேன், நான் இவ்வளவு இறங்கி வருகிறேன். இந்த பிரச்சனையை உங்க 3 பேரோட பேசி முடிச்சா இந்த மேட்டரே வெளியே வந்திருக்காது. இன்னைக்கு நமக்கு பிரசங்கத்துல இந்த டாபிக்கே இருந்திருக்காது. இன்னைக்கு நிறைய பேருடைய மெசேஜ் டாபிக்கே நம்ம தானே. 4 சுவருக்குள்ள முடிய வேண்டிய பிரச்சனை வெளியே சுவிசேஷத்தை விட வேகமாய் பரவ காரணம் என்ன? கர்த்தர் போய்விட்டார். கர்த்தர் போனதும் உள்ள வாதை வருது பாருங்க. வாதை வந்ததும் ஆரோன் கத்துறான் மோசே கிட்ட, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதர். இதை யார்கிட்ட சொல்லி இருக்கணும் தெரியுமா? கர்த்தர் இருக்கும்போது அவர்கிட்ட சொல்லி இருக்கணும், நாங்க புத்தீனமா செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதரும். இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆவியானவர் சிந்தையில வைத்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். வார்த்தையில உணரலன்னா வாதையில உணர வைப்பார். வார்த்தையில உணர்ந்தால் 4 சுவரோட முடியும். வாதையில நான் உணர்வோம்னா அது 4000 பேருக்கு தெரிய வரும். வார்த்தையில ஒருத்தவங்க உணர்ந்துட்டாங்கன்னா அவங்க எதுக்கு விலக்கப்படுவாங்க தெரியுமா? வாதைக்கு விலக்கப்படுவாங்க. வார்த்தையை கொடுக்கிறார், உணரல. வார்த்தையை சொல்லும் போதே இந்த மோசே கிட்ட சொன்ன இதே வார்த்தைய ஆரோனாவது மிரியாமாவது ஆமென் ஆண்டவர்கிட்ட சொல்லி இருந்தான். அதுவும் பாருங்க, இங்க மிரியாம் கூட சொல்லல, ஆரோன் தான் கத்துறாரு. மிரியாம் அதுக்கப்புறம் அப்படிலாம் இருந்திருப்பாங்க. உணர்வு இல்ல. ஆண்டவர் கோபம் வருது, நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கிறேன். அதனாலதான் ஆண்டவர் சொன்ன 40 வருஷம் பார்க்கிறார். இவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ளவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பது இல்லை என்று என் கோபத்திலே ஆணையிட்டேன். இங்க ஏன் ஆண்டவர் எதுவும் பேசாம போறாருன்னா, கோபத்தில் அவர் வேற ஏதாவது சொல்லி உங்களுக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். கர்த்தர் எப்போ அந்த கூடாரத்தை விட்டு வெளியே போறாரோ பிரச்சனை உள்ள என்றாயிட்டு. பிரச்சனை உள்ள என்றானது மட்டும் இல்ல, அது ஊருக்கே தெரிய ஆரம்பிச்சுட்டு. இவ யாருமே போகல. எல்லாரும் வீட்டுல என்ன பேசிட்டு இருப்பாங்க தெரியுமா? அந்த அம்மாக்கு இந்த பிரச்சனை வந்துட்டு பாரு. எல்லா வீட்லயும் அதான பேச்சா இருக்கும். 7 நாள் போக முடியாது. பிள்ளைங்க கேட்பாங்க, ஏமா நல்லா தானே போயிட்டு இருந்தோம், 7 நாள் ஏன் போகல? அந்த மிரியாம்னு ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, இந்த வர்ஷிப் லீட் பண்ணிட்டு, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அதனால அவங்க பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறாங்க. 7 நாள். ஆண்டவரே, என் பிரச்சனை இந்த 4 சுவரோட நின்றுன்னு ஆண்டவரே. ஆமே ஆரோனே மிரியாமே, நீ நினைக்கிறத விட நான் நினைச்சுதான் அவ்வளவு இறங்கி வருகிறேன், அவ்வளவு இறங்கி வருகிறேன். இன்னைக்கு அநேகருக்கு நீ பாடலாக காரணம் என்ன? நானா நீயா? இதுதான் ஆவியானவர் பாரத்தோடு நம்மை பார்த்து கேட்கிறார். நம்முடைய கூடாரத்துல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எழும்பும் போது அந்த 4 சுவருக்குள்ள அது சால்வ் ஆகணும்னா ஒரே வழிதான் இருக்கிறது. கர்த்தருக்கு அங்கே ஸ்தானம் இருக்க வேண்டும். கர்த்தர் இல்லாத தருணம் என்று நம்முடைய வாழ்க்கையில ஒன்று வந்தால் சத்துரு அந்த டைமை மிஸ் பண்ண மாட்டான். சங்கீதம் 71:10-11 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி இந்த வேர்டை கவனிங்க. என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஆலோசனை பண்ணி தேவன் அவனை கைவிட்டார். அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். அப்ப ஒரு பிரச்சனை நம்மளை தொடர்றதுக்கு காரணம் என்ன? ஏன்னா சத்துருவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு என்ன தெரியுதுன்னா, இவனை விடுவிக்கிறதுக்கு யாரும் இல்ல, தேவன் அவனை கைவிட்டார். இவன் லைஃப்ல ஆண்டவர் இல்லைங்கிற கன்ஃபர்மேஷன் மட்டும் சத்துருவுக்கு கிடைச்சிட்டுன்னு வைங்களேன், தொடருவான். எகிப்தியர் இஸ்ரவேலரை தொடர்ந்துட்டே வந்தாங்க. எகிப்துல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்தாங்க. செங்கடல் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் தொடர்ந்தாங்க. எப்போ திரும்பினாங்க தெரியுமா?
யாத்திராகமம் 14வது அதிகாரம் 25வது வசனத்துல அவர்களுடைய ரதங்கள் உருளைகளில் கழலவும் ரதங்களை வருத்தத்தோடும் நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு நம்ம ஓடிடுவோம். ஏன்னா கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அடுத்த வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்று. அடுத்த வார்த்தை, அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் போதுனா திரும்பி ஓட ஆரம்பிக்கிறாங்க. 430 வருஷம் திரும்பி ஓடாதவன் தொடர்த்திட்டே வந்தவன் இப்போ திரும்புறான். பல பிரச்சனை பல ஆண்டுகளா நம்மளை துரத்திட்டே வருது. என்னைக்கு திரும்ப போகுது? தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல சிறையிருப்பை திருப்புகிறவர் நம்ம கூட இருக்கிறது வரைக்கும் பிரச்சனை திரும்பாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் பார்க்கிறான், இவங்கெல்லாம் ஆபிரகாமின் சந்ததி, இப்படி பார்த்தவங்க ஓடல. கர்த்தர் அவர்களுக்கு துணை நிற்கிறார். அதுதான் தாவீது ஜெபிக்கிறான், நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தரணும். பல பிரச்சனை இன்னைக்கு நம்ம கூடாரத்தை தொடர்ந்துட்டே இருக்கு. தலைமுறையா தொடருது. சில வியாதி தொடருது இல்ல, அப்படி தாத்தாக்கு இருந்துச்சு, அப்பாக்கு வந்துச்சு, அடுத்த பிள்ளைக்கு. சில கடன் பாரங்கள், சில போராட்டங்கள், சில நெருக்கங்கள். ஆமே, அதாவது தலைமுறையை தாண்டி ஒரு பிரச்சனை தொடர்றதுனாலே அது சாபம். நமக்காக இயேசு சிலுவையில சாபமானது எதற்கு தெரியுமா? நாம் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு. நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை தொடர்றதுனால நம்ம எதை, அதனாலதான் கிதியோன் கத்துனானே ஆண்டவரை பார்த்ததும், நீங்க எங்க கூட இருந்திருந்தா இது நடந்திருக்கும் ஆண்டவரே. மார்த்தாளும் மரியாளும் கதறினார்களே, நீர் இங்க இருந்திருந்தால் இது நடந்திருக்கும் ஆண்டவரே. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை தொடருகிறது? நான் ரட்சிக்கப்பட்ட பிறகும் என் வாழ்க்கையில பிரச்சனை தொடருகிறது. நான் ஞானஸ்நானம் பெற்ற பிறகும் என் வாழ்க்கையில பிரச்சனை தொடருகிறது. இந்த நாளிலே கர்த்தர் பேசுகிற வார்த்தையை கேளுங்கள். உங்களோடு கூட கர்த்தர் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு வாசஸ்தலமாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கூடாரம் கர்த்தருடைய வாசஸ்தலமாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எனவேதான் கர்த்தர் சொல்லுகிறார் சகரியா 1:3, ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்ப. நீ முதல்ல என்கிட்ட திரும்பு, நான் திரும்புவேன். நான் அவருடைய வாசஸ்தலமாய் மாற வேண்டுமானால் நான் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். அது இளையகுமாரன் திரும்பினது போல கர்த்தரிடத்திலே திரும்பணும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் போயிட்டார்னா அவர்தான் மதில், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பேன்னு சொன்னார்ல. அவர் போயிட்டார்னா நம்ம வாழ்க்கையில எது போயிட்டு தெரியுமா? மதில் போயிட்டு. நானே வாசல் சொன்னார் அல்லவா, அவர் போயிட்டாருன்னா நம்ம லைஃப்ல எது போயிட்டு? வாசல் போயிட்டு. எல்லா பிரச்சனையும் உள்ள என்றாகுது. ஆண்டவர் சொல்ல, நீ திரும்பிட்டேனா நான் உன்கிட்ட திரும்புவேன். நான் உன்கிட்ட திரும்பினா எப்படி இருக்கும் தெரியுமா? சகரியா 8வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம். அவர் வைராக்கியம் கொள்ளுகிறார். அடுத்து கடும் வைராக்கியம், அடுத்து மகா உக்கிரமான வைராக்கியம். இந்த வைராக்கியம் என்ன செய்யுதான்? அடுத்த வார்த்தை, நான் சீயோனிடத்தில் திரும்பி. அவர் திரும்புறாருனாலே அவருடைய முகத்தின் ஒளி என் மேல வருதுன்னு அர்த்தம். நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, இந்த வேர்டு தான் அடிக்கடி ஆண்டவர் சொல்லிட்டே இருப்பார். 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை பாருங்கள். சீயோன் குமாரத்தியே, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். 11வது வசனம், நான் உன் நடுவில் வாசமா இருப்பேன். இந்த வாசம் பண்ணுவேன் என்ற வார்த்தைக்கும் வாசமா இருப்பேன் என்கிற வார்த்தைக்கும்
கொஞ்சம் கூட வித்தியாசம் முடியும். என்ன வாசம் பண்ணுவேன்னு அர்த்தம் என்னன்னா, அவர் ஒரு நாள் தங்கலாம், அல்லது 2 நாள் தங்கலாம், அல்லது சிலருக்கு பாத்தீங்களா வருஷ கடைசியில ஓபன் ஆயிரும். அதாவது தங்கள் வாழ்க்கையை கொடுக்கறாங்களோ இல்லையோ ஒரு குடில கட்டி கொடுத்துருவாங்க. ஆண்டவரே, நீங்க பெரிய சேனைகளின் கர்த்தரெல்லாம் இங்க வரக்கூடாது, வந்தா நீங்க யாரா வரணும்னா அப்படி ஒரு சின்ன எங்களுக்கு இவ்வளவுதான் கட்ட முடியும். அதுக்குள்ள பிள்ளை போல நாங்க பாடிட்டு இருப்போம், தூங்கு அப்படி பாடிட்டு இருப்போம், அவ்வளவுதான். அதுக்கு மேல எங்களுக்கு இடம் கொடுக்க முடியாது. ஆண்டவர் நான் வாசம் பண்ணுவேன்னு சொன்னது எதுக்கு தெரியுமா? வாசமா இருக்க, வாசமா இருக்க, எப்போதும் தள்ளாமலும் விட்டு அவமானத்தில் இருந்து என்னை காப்பாற்றினீர். தள்ளாமலும் விட்டு அவமானத்தில் இருந்து என்னை, கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அணைத்து கொண்டீர் என்னை. ஆமென். ரெட்டை களைந்து அணைத்து கொண்டவரே, ரெட்டை களைந்து அவர் அப்பான்னு சொல்ல விரும்புறவங்க சத்தமாய் அப்பா. ஆமென் அப்பா. கண்ணின் மணிதானே, கண்ணின் ஆமென். நான்